இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 5வது நாள். 5வது நாளாக இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, இதோ உம்முடைய இந்த தூய வார்த்தையில் நாங்கள் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் பார்க்கும்படி எங்கள் கண்களை பிரகாசித்தருளும். இந்த வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும். இந்த வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளத்தை திறந்தருளும். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்தின் 5வது நாளில் இருக்கிறோம். நாம் எதை பற்றி தியானித்து வருகிறோம், எதை பற்றி சிந்தித்து வருகிறோம் என்றால், ரோமருக்கு எழுதிய கடிதத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த ரோமருக்கு எழுதிய கடிதம் மிகவும் முக்கியமானது. இந்த கடிதத்தில் தான் முழு நற்செய்தியே அடங்கியிருக்குள்ளது. முழு நற்செய்தி, ஃபுல் காஸ்பல் என்று சொல்லுவார்கள். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற இடங்களில், மற்ற புத்தகத்தில் நற்செய்தி அங்கும் இங்குமாக நாம் பார்க்க முடியும். ஆனால் மொத்தமாக, முழுமையாக நற்செய்தி முழுவதையும் நாம் இந்த ரோமருக்கு கடிதத்தில் நாம் பார்க்கலாம். ஆக சில நாட்களாக நாம் ரோமருக்கு திருமுகம் முதல் அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். ஏற்கனவே சொன்னது போன்று முதல் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 முடிய முன்னுரை பவுலடிகளார் தாமே ஒரு முன்னுரை தருகிறார். முதல் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 முடிய ஒரு முன்னுரையாக பவுலடிகளார் அங்கே தருகிறார். நாம் நேற்று வரைக்கும் 4வது வசனம் வரைக்கும் நாம் தியானித்தோம், சிந்தித்தோம். இப்பொழுது அடுத்த வசனத்தை பார்ப்போம். இந்த 4வது வசனமும் 5வது வசனமும் ஒரு தொடர்ச்சி தான். அது 5வது வசனம் 4வது வசனத்தோட தொடர்ச்சி. அது நம்ம தனியாக பார்க்கக்கூடாது. அங்கே எப்படி 4வது வசனம் எப்படி முடியுது? இவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று முடியுது. இவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை சொல்லிட்டு 5வது வசனத்தில் பவுலடிகளார் கடவுள் ஏன் அவரை திருத்தூதராக ஏற்படுத்தினார், அவர் எதற்காக அழைக்கப்பட்டார், அவருடைய அழைப்பின் நோக்கத்தை பற்றி பவுலடிகளார் இந்த 5வது வசனத்தில் அருமையாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். அங்கே இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு, இவருங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டு அவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும், இதன் வழியாக இவர் பேர், இயேசுவின் பேர் விளங்கவும். பார்த்தீங்களா? பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு. அப்போ பிற இனத்தார் அப்படின்னா யாரு? அதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பிற இனத்தார் யாரு? ஆங்கிலத்தில் பார்த்தால் 2 வார்த்தைகள் அதுக்கு பயன்படுத்தியிருப்பார்கள். பலவிதமான மொழிபெயர்ப்பில் பல வார்த்தைகள் இருக்கும். ஒன்று ஜென்டைல்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார்கள், ஜென்டைல்ஸ் என்று சொல்வார்கள். வேற ஆங்கில பைபிளை பார்த்தீங்கன்னா கிரீக்ஸ் என்று இருக்கும். தமிழில் கூட சில இடங்களில் யூதர்களும் கிரேக்கர்களும் என்று எழுதப்பட்டிருக்கும். கிரேக்கர்கள் என்றால் பிற இனத்தார், யூதர்களும் கிரேக்கர்களும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அப்போ இந்த பிற இனத்தார் என்றால் யார் என்பது யார்? ஏன்னா பைபிள் இந்த ரோமருக்கு திருமுகத்தில் இனிமேல் அடிக்கடி இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும், பிற இனத்தார், பிற இனத்தார், பிற இனத்தார் என்று. நான் சிறுவனாக இருந்த பொழுது, அந்த சிறு வயதிலிருந்து இருந்ததிலிருந்து நான் பிற இனத்தார் என்ற வார்த்தை கேட்கும்போது அது நம்மளை பற்றிலாம் கிடையாது, இது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை பற்றி சொல்லுகிறார்கள், அப்படி தான் நினைத்து கொண்டிருந்தேன். நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் இந்த கோவிலில் வாசமாக கேட்கும் போதெல்லாம், பிற இனத்தார் இந்த வார்த்தை கேட்கும் போதெல்லாம், இது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு அலட்சியமாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் இப்பொழுது இறை வார்த்தை நன்றாக தியானிக்கும் பொழுதுதான் உண்மையிலே யார் என்ற பிற இனத்தார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதாவது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யூதர்கள் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் 2ஆக பிரித்தார்கள், 2 குரூப்பாக பிரித்தார்கள். ஒன்று யூதர்கள்,
மற்றொன்று யூதர்கள் அல்லாதவர்கள். மீண்டும் கூறுகிறேன், யூதர்கள் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் 2 குரூப்பாக 2 குழுவினராக பிரித்தார்கள். ஒன்று யூதர்கள், மற்றொன்று யூதர்கள் அல்லாதவர்கள். அப்போ யூதர்கள் அல்லாதவர்கள் தான் யூதர்களுடைய பார்வையில் பிற இனத்தார்கள். யூதர்களுடைய பார்வையில் யூதர்கள் அல்லாத அனைவரும், இந்த உலகத்தில் அனைவரும் பிற இனத்தார், ஜென்டைல்ஸ் அல்லது கிரீக்ஸ் என்று அவர்கள் அழைத்தார்கள். அன்பானவர்களே, அப்படி என்றால் நாம் அனைவரும் யூதர்களுடைய பார்வையில், அது நன்றாக கவனிக்க வேண்டும், யூதர்களுடைய பார்வையில் நீங்களும் நானும் அனைவரும் பிற இனத்தார். ஏன்னா நம்ம யூதர்கள் கிடையாது, நம்ம எல்லாம் பிற இனத்தார். நம்முடைய பின்னணி, நம்முடைய பேக்ரவுண்டு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். அருமையான வசனம் அந்த 5வது வசனம், ரோமர் 1 அதிகாரம் 5வது வசனம். பிற இனத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு. பிற இனத்தார். இன்னும் யூதர்கள் இந்த பிற இனத்தாரை எப்படி பார்த்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதுவும் இந்த ரோமர் கடிதத்தில் மிகவும் முக்கியமானது. யூதர்கள் பிற இனத்தாரை எப்படி பார்த்தார்கள்? யூதர்களை பொறுத்த மட்டில் எல்லா ஆசீர்வாதங்களும், கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு மட்டும்தான் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். பிற இனத்தாருக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதங்களில் எந்த உரிமையும் கிடையாது, அப்படிதான் அவர்கள் எண்ணினார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு அருமையாக லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 25 முதல் 30 முடிய வசனங்களை வாசித்து பாருங்கள். மீண்டும் கூறுகிறேன், லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 25 முதல் 30 முடிய வசனங்கள். ஒரு முறை இயேசு ஜெப ஆலயத்தில், தொழுகை கூட்டத்தில், யூதர்களுடைய ஜெப ஆலயத்தில் அவர் போதித்து கொண்டிருந்தார். இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருந்தார். அவர் நல்லா தான் பேசிட்டு இருந்தார். அப்போ இவங்கெல்லாம் இது யோசேப்பின் மகன் அல்லவா என்று அவரை புகழ்ந்தார். இவ்வளோ அருமையாக பேசுகிறாரு, இவ்வளோ அருமையாக போதிக்கிறாரு, எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தாங்க, சந்தோஷம் அடைந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இயேசு தம்முடைய அந்த பிரசங்கத்தை லைட்டாக டாபிக் மாற்றிட்டார். அதுதான் அந்த லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 25 முதல் 30 முடிய அந்த வசனங்கள். அங்கே இயேசு சொன்னார், இஸ்ராயலில் ஒரு இறைவாக்கினர் ஏலியாவுடைய காலகட்டத்தில் இஸ்ராயலில் பஞ்சம் வந்தது. அப்போ இறைவாக்கினர் ஏலியாவுக்கு உணவில்லை. அப்போ கடவுள் என்ன செய்தார்? இஸ்ராயலில் எவ்வளவோ கைம்பெண்கள் இருந்தார்கள், விதவைகள் இருந்தார்கள். ஆனால் கடவுள் ஏலியாவை இந்த இஸ்ராயல் நாட்டில் உள்ள கைம்பெண்ணிடம் அனுப்பவில்லை உணவுக்காக. மாறாக இஸ்ராயல் நாட்டிற்கு வெளியே இருந்த ஒரு ஊரில் பிற இனத்தார் வாழும் பகுதிக்கு ஒரு கைம்பெண்ணிடம் ஏலியாவை அனுப்பினார். இது ஒரு சம்பவத்தை அங்கே சொன்னார். இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டில் எங்கே வருதுன்னா, ஏன்னா ஆழமாக படிக்க விரும்புகிறவர்கள் இதை எடுத்து பார்த்தா நன்றாக இருக்கும். 1 அரசராகமம் 17வது அதிகாரம் 8 முதல் 16 முடிய வசனங்கள். மீண்டும் கூறுகிறேன், 1 அரசராகமம் 17வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 முடிய. அங்கே இந்த சம்பவம் தெளிவாக தரப்பட்டுள்ளது. அப்போ இறைவாக்கினர் ஏலியாவை கடவுள் இஸ்ரேல் நாட்டு கைம்பெண்ணிடம் அனுப்பாமல் இஸ்ரேல் நாட்டு வெளியே இருந்த பிற இனத்தார் வாழும் பகுதிக்கு ஒரு கைம்பெண்ணிடம் ஏலியாவை அனுப்பினார். அது ஒன்று இயேசு அங்கே எடுத்து சொன்னார். 2வது சம்பவம் இயேசு அந்த பிரசங்கத்தில் சொன்னது, இஸ்ரேல் நாட்டில் ஏலிசாவுடைய காலகட்டத்தில், இறைவாக்கினர் ஏலிசாவுடைய காலத்தில் இஸ்ரேலில் நிறைய தொழுநோயாளிகள் இருந்தார்கள். ஆனால் ஏலிசாவுடைய காலத்தில் அங்கிருந்த ஒரு தொழுநோயாளி கூட குணமடையாமல் வெளியே பிறனத்தாரை, சிரியா நாட்டை சார்ந்த நாமான் என்ற நோயாளி குணமடைந்தாராம். இஸ்ரேல் நாட்டு நோயாளிகளுக்கு சுகம் கிடைக்கல. ஆனால் நாமான், சிரியா நாட்டு பிற இனத்தாரை சார்ந்த நாமான் என்ற பெயருடைய ஒரு தொழுநோயாளி குணமடைந்தார். பிற இனத்தார் தொழுநோயாளி குணமடைந்தார். இந்த 2 சம்பவங்களை தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் சொன்னார். அதாவது பிற இனத்தாரும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் என்று சுருக்கமாக இப்படி சொன்னார். இதை கேட்டவுடன்
அந்த ஜெப ஆலயத்தில் இருந்த மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நன்றாக வாசித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 25 முதல் 30 முடிய வசனங்கள். அங்கிருந்த மக்கள் அனைவரும் சீற்றம் அடைந்தார்கள். They were filled with anger. சீற்றம்னா கோபம் கிடையாது, கோபத்தோட உச்சகட்டம், அந்த வெறி. சீற்றம் அடைந்தார்கள். அதோட நிறுத்தினாங்களா? இல்லை. இயேசுவை ஊருக்கு வெளியே துரத்தினார்கள். பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு பாருங்க. இயேசுவை ஊருக்கு வெளியே துரத்தினாங்க. அதை ஓட ஓட விரட்டினார்கள். ஊருக்கு வெளியே விரட்டினார்கள். அங்கே நிறுத்தினாங்களா? இல்லை. ஒரு மலை உச்சிக்கு இயேசுவை இழுத்து சென்றார்கள். தரன்னு இழுத்து சென்றார்கள். அப்போ அவர்கள் சீற்றம் அடைந்தார்கள். அதாவது ஒரு கோபத்தோட உச்சக்கட்டம், சீற்றம் அடைந்தார்கள். இரண்டாவது, இயேசுவை இந்த ஊரை விட்டு வெளியே துரத்தினார்கள். மூன்றாவது, ஒரு மலை உச்சிக்கு இயேசுவை இழுத்து சென்றார்கள். அவர் கொலை செய்வதற்காக அந்த மலை உச்சிலிருந்து அவரை கீழே தள்ளணுமா? அப்போ அவர் செத்துரு வரல. ஆனால் இயேசு கடவுளுடைய தந்தையின் திட்டம்படி அவர் அங்கிருந்து தப்பித்து விட்டார். அவர் வெளியே வந்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்னதான் இயேசு சொன்னார்? அப்படி என்னதான் இவர்களுக்கு எதிராக அவர் பேசினார்? ஒன்றும் சொல்லவில்லை. பிற இனத்தாருக்கும் ஆசீர்வாதத்தில், கடவுளுடைய ஆசீர்வாதங்களில் பங்கு உண்டு, இடம் உண்டு என்பதற்காக 2 எடுத்துக்காட்டை அவர் சொன்னார். அவ்வளவுதான். பார்த்தீங்களா? அப்போ பிற இனத்தாரை யூதர்கள் எப்படி பார்த்தார்கள், எவ்வாறு பார்த்தார்கள் என்பதை அந்த சம்பவமானது மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, யூதர் அல்லாதவர்கள் அனைவரும் யூதருடைய பார்வையில் பிற இனத்தார். இந்த பிற இனத்தாருக்கும் ஆசீர்வாதம் உண்டு, நற்செய்தி உண்டு, அவர்களுக்கும் இயேசு ஆசீர்வதிக்கிறார் என்பதைத்தான் சொல்ல போதிக்க பவுலடிகளாருக்கு கடவுள் கொடுத்த மிக முக்கியமான பணி. அதற்காகத்தான் கடவுள் பவுலடிகளாரை திருத்தூதராக அனுப்பப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பணி இந்த இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்வது மட்டுமல்ல, பிற இனத்தார் இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல. அது முக்கியமானது, அது முதலாவது. இரண்டாவது, இந்த பிற இனத்தார் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படைய வேண்டும். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படையணும்னா இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை கட்டளைகளுக்கு கட்டளைகள் கடைப்பிடிக்க வேண்டும். ஏதோ நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதாது, அந்த இயேசுவோட வார்த்தைக்கும் அவர்கள் கீழ்ப்படையணும், கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டும். இன்றைக்கு பலர் சொல்வதை நான் கேட்டுள்ளேன். நாங்கள் இயேசுவை தான் கும்பிடுறோம். உலகத்துள்ள பல மக்கள், பல மதத்தினர் எங்களுக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும், இயேசு மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம், இயேசு கடவுளை நம்புகிறோம், இயேசுவிட்ட நாங்கள் வேண்டுறோம், இயேசுவுக்கு நாங்கள் கும்பிடுறோம், எல்லாம் ரைட்டு. ஆனால் இயேசுடைய வார்த்தையை நீங்கள் கடைப்பிடிக்கிறீர்களா? அது கேட்கும்போது ஒரு பெரிய கேள்விக்குறி அவங்களுடைய உள்ளத்தில் வருகிறது. இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறோம், ஆனால் இயேசுடைய வார்த்தையை கடைப்பிடிக்கிறோமா? அப்போ திருத்தூதரான பவுலடிகளாருடைய பணி இயேசுவின் மீது இந்த பிற இனத்தார் நம்பிக்கை வைப்பது மட்டுமல்ல, அவருடைய அடுத்த ஸ்டெப்பு இயேசுடைய வார்த்தைகளும் அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்பும் பொழுது என்ன சொல்லி அனுப்பினார்? நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். அதோடு நிறுத்தவில்லை. அப்புறம் என்ன சொன்னார்? நான் கட்டளையிட்ட அனைத்தையும் அவர்கள் கடைப்பிடிக்கும்படி அவர்களுக்கு கற்பியுங்கள். டீச் தம் டு ஒபே மை வேர்டு. இது எங்கே வருகிறது? மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 20 முடிய. மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 20 முடிய. நான் கட்டளையிட்ட அனைத்தையும் அவர்கள் கடைப்பிடிக்கும்படி அவர்களுக்கு கற்பியுங்கள். அப்போ முதலாவது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பிக்கை வைக்க வேண்டும், நம்ப வேண்டும். முதலாவது வெரி குட், ரொம்ப நல்லது. அடுத்த ஸ்டெப்பு அவருடைய வார்த்தையை கடைப்பிடிக்க வேண்டும். இதன் வழியாக இயேசுவுடைய பேர், இயேசு கிறிஸ்துவின் பேர் விளங்கும். அந்த 5வது வசனம், ரோமர்
முதல் அதிகாரம் 5வது வசனம். இதன் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பேர் விளங்கும்னா ஆண்டவர் மகிமை அடைவார், இயேசு கிறிஸ்து மாட்சி அடைகிறார். இதற்காக அப்புறம் பவுல் அடிக்கிறார், அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறார்? இதற்காக இவர் வழியாக, இயேசு கிறிஸ்து வழியாக இந்த திருத்தூதர் பணியை செய்ய அவர் எனக்கு அருள் தந்துள்ளார். அந்த அருளை நான் பெற்றுக்கொண்டேன். இதற்காக அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் பிற இனத்தாராக இருந்தோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கடவுள் நமக்கு கொடுத்துரு. அதுதான் சொல்ல வர, வேற ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு நாம் எவ்வளோ உயர்ந்த ஒரு பதவிக்கு கடவுள் நாம் எடுத்து சென்றுள்ளார். இயேசுவை அந்த பிற இனத்தாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது, அந்த ஆசீர்வாதத்தில் உரிமை உண்டு என்று எடுத்து காட்டிய பொழுது யூதர்கள் எப்படி இயேசுவை நடத்தினார்கள், எவ்வளவு அவர் மீது சீற்றம் அடைந்தார்கள், துரத்தினார்கள், அவரை இழுத்து சென்றார்கள் கொலை செய்வதற்காக. மலை உச்சிலிருந்து கீழே தள்ள வேண்டும், இனிமேல் இவர் வாழக்கூடாது, இருக்கக்கூடாது, அவர் எப்படி இப்படி பேசலாம், அவர் எப்படி இதை சொல்லலாம், எல்லா ஆசீர்வாதம் எங்களுக்கு மட்டும் தானே, அது எப்படி பிற இனத்தாருக்கு ஆசீர்வாதம் போவோம்? நோ, இவர் சரியான இறைவாக்கினர் கிடையாது, அதனால தான் இப்படி பேசுகிறார் என்று சொல்லி அவர்கள் இப்படி நடத்தினார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நாம் நம்முடைய பின்னணி என்ன, நம்முடைய பேக்ரவுண்ட் என்ன என்பதை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு உண்டு. பிற இனத்தாராகிய நாம் முன்னாடி எப்படி இருந்தோம், எந்த ஒரு நிலையில் இருந்தோம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யூதர்களுடைய பார்வையில் நாம் பிற இனத்தார். இது பவுல் அடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் அழகாக சொல்லுகிறார். The letter to the Ephesians, எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் பவுலடிகளார் பிற இனத்தாராகிய நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று அவர் அழகாக சொல்லுகிறார். அதாவது நாம் அனைவரும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம். ஒரு காலத்தில் பவுலடிகளார் சொல்கிறார், ஒரு காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, இஸ்ராயலின் சமுதாயத்திற்கு புறம்பானவர்களாக, பாருங்கள், இஸ்ராயலின் சமுதாயத்திற்கு புறம்பானவர்களாக, வாக்குறுதி கொண்ட உடன்படிக்கைக்கு அந்நியராக, அவுட்சைடு த கவனன்ட், வாக்குறுதி கொண்ட உடன்படிக்கைக்கு அந்நியராக. அங்க அவர் நிறுத்தவில்லை, அடுத்து சொல்றாரு பாருங்க, எதிர்நோக்கு இல்லாதவர்களாக, வித்தவுட் ஹோப், வித்தவுட் ஹோப், எதிர்நோக்கு, நம்பிக்கை இல்லாதவர்களாக. அதோட நிறுத்தினாரா? இல்லை. கடைசி அவர் சொன்னது, கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக, கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தீர்கள். நாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நான் இது சொல்வது ஏதோ நம்மையே நாம் ஒரு இழிவாக கருத வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வர வேண்டும் என்பதற்காகவும் அல்ல. மாறாக ஒரு பெருமை நமக்குள் வரக்கூடாது, அதற்காகத்தான். இந்த பெருமை வருவதிலிருந்து இது நம்மை பாதுகாக்கும், அதற்காகத்தான் நம்முடைய பின்னணி என்ன என்பதை நான் சொல்லுகிறேன். ஏன்னா இந்த பின்னணி நாம் அறிந்தால்தான் இந்த ரோமர்கள் திருமுகம், இந்த முழு நற்செய்தி நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையும். இல்லை என்றால் ஏதோ பவுலடிகளார் யாரையோ பற்றி சொல்கிறாரு, யாரையோ பற்றி எழுதியிருக்காங்க, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அப்படி போயிடுவோம். அதனால தான் இந்த ரோமர்கள் திருமுகம் பலருக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளோ முறை வாசித்தாலும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இது யாரையோ பற்றி அவர் எழுதியிருக்காரு, எதையோ பற்றி எழுதியிருக்காங்க. அன்பார்ந்தவர்களே, மீண்டும் அந்த நம்முடைய பின்னணி இன்னொரு முறை சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஒரு காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும், இஸ்ராயலரின் சமுதாயத்திற்கு புறம்பானவர்களாகவும், வாக்குறுதி கொண்ட உடன்படிக்கைக்கு அந்நியராகவும், எந்த ஒரு தொடர்பு இல்லாதவர்கள், கடவுளுடைய உடன்படிக்கைக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லாதவர்களாகவும், எதிர்நோக்கு இல்லாதவர்களாகவும், நம்பிக்கையே இல்லாதவர்களாகவும்,
கடைசியாக கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாகவும் இந்த உலகத்தில் நீங்கள் இருந்தீர்கள். பவுலடிகளார் யூதர், நம்மை பற்றி சொல்றார், பிற இனத்தாரை பற்றி சொல்றார், நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் பல இடங்களில் அவர் நாம் என்ற வார்த்தை பயன்படுத்துவார் பவுலடிகளார். அதாவது பாவம்லாம் செஞ்சால் நாமெல்லாம் பாவிகளாக இருந்தால் அப்போ நாம்னு சொல்லுவார். இப்போ பிற இனத்தார் சொல்லும்போது நீங்கள் இருந்தீர்கள் தெளிவாக சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, எவ்வளோ நம்முடைய அந்த ஒரு பின்னணி தெரியும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடைய மேன்மையை நாம் உணர முடியும். அதற்காகத்தான் சொல்லுகிறேன். கடவுள் எவ்வளவு நம்மை உயர்த்திருக்கிறார், எவ்வளவு நம்மை மேலே கொண்டு வந்திருக்கிறார், எவ்வளவு நாம் எந்த ஆசீர்வாதத்தும் தகுதி அற்றவளாக இருந்த பொழுது இருளில் இருந்த மக்கள், நாம் ஒரு காலத்தில் இருளில் இருந்த மக்கள். அன்பார்ந்தவர்களே, இதை நன்றாக புரிய வேண்டும் என்றால் மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 16 முதல் 20 முடிய வசனங்களை வாசித்தா நன்றாக இருக்கும். மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 16 முதல் 20 முடிய வசனங்கள். இயேசு பிற இனத்தார் பகுதிக்கு ஒரு முறை சொல்லுகிறார். பிற இனத்தார் வாழும் பகுதிக்கு அவர் சொல்லுகிறார். அங்கே செல்லும் அந்த பகுதியை அவங்க மத்தேயு நற்செய்தியாளர் அருமையாக எழுதியிருக்கிறார். இவர்கள் அந்த பிற இனத்தார் யாரு? இருளில் இருந்த மக்கள், காரிருளில் இருந்த மக்கள், வெறும் இருள் அல்ல, காரிருள் இருந்த மக்கள். அவர்களுக்கு ஒளி வீசியது. இயேசு அங்கே செல்லும் பொழுது அவர்கள் ஒளியை கண்டார்கள் என்று. பிற இனத்தார் பகுதி வாழும் மக்கள். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நம்முடைய நிலை. இதை நாம் நம்முடைய பின்னணி அறிந்து கொள்ளும் பொழுது நாம் ஒருபோதும் பெருமை அடைய மாட்டோம். நான் அந்த ஜாதி, இந்த குடும்பத்தை சார்ந்தவன், நாங்கள் எங்களுடைய பரம்பரை அது, ஒருபோதும் நாம் பெருமையாக பேச மாட்டோம். எப்பவுமே அந்த தாழ்ச்சி நமக்கு எப்பவுமே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அது 5வது ரோமருக்கு எழுதின முகம் 1 அதிகாரம் 5வது வசனம். பவுலடிகளாருடைய பணியை பற்றி அவர் ஒரு சிறப்பாக அருமையாக அங்கே 5வது வசனத்தில் நாம் பார்த்தோம். அடுத்த 6வது வசனம், அடுத்த வசனத்தை என்ன சொல்றார் அவர்? பிற இனத்தாராகிய நீங்களும், அதாவது பொதுவாக இப்போ சொல்கிறார், பிற இனத்தாராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவை, பிற இனத்தாரே நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இனி நாம் இப்படி இந்த ஆசீர்வாதத்தை அறிந்த நாம் இனி நான் எனக்காக வாழக்கூடாது, என்னுடைய சொந்த விருப்பத்திற்காக வாழாமல் இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருக்கு உரியவர்களாக நீங்கள் அப்படி வாழ வேண்டும் என்று அவர் சொல்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக நீங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது நம்முடைய அழைப்பு. இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ அந்த 6வது வசனம் அப்படி சொல்லி அவர் முடிக்கிறார். அருமையான வசனம், தியானிக்கக்கூடிய அருமையான வார்த்தைகள். நான் இந்த வார்த்தைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் என்னுடைய முன்னாடி இருந்த நிலையை நான் மறந்து கொள்ளும்போது எனக்கு எந்த விதத்திலும் பெருமை வராது. ஒரு காலத்தில் நாங்கள் இருளில் இருந்த மக்கள், வெளிச்சமே இல்லாத மக்கள், காரிருள் சூழ்ந்த அந்த இருளில் இருந்த நாம் அனைவரும் இப்பொழுது ஒளியை கண்டுவிட்டோம். இப்போ ஒளிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளோம். அன்பார்ந்தவர்களே, பவுலடிகளார் தம்முடைய அந்த பணியை சொல்லும்போது அவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஜெபிப்போம். அன்பிறைவா, நன்றியோடு ஜெபிப்போம். அன்பிறைவா, எங்கள் மீது இரக்கம் காட்டுமைக்காக, எங்கள் மீது தயவு காட்டுமைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி இறைவா. நாங்கள் உமக்கு உரியவர்களாக எங்களுடைய தினசரி வாழ்க்கையில், அனுதின வாழ்வில் நாங்கள் உமக்கு உரியவர்களாக, உமக்கு மட்டும் உகந்ததை செய்ய எங்களுக்கு அந்த அருளை இன்னும் மேன்மேலும் தாரும். நாங்கள் இந்த எங்களுடைய பின்னணி இன்னும் அதிகமாக அறிந்து உம்மையே அன்பு செய்ய எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாரும், அந்த ஆசீர்வாதத்தை தாரும் என்று ஜெபிப்போமா? நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.